இலவச மின்சாரம், மின்கட்டண மானியம் ஆகியவற்றிற்கு மட்டும் கடந்த 8 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு செலவு ஏற்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் தமிழக பட்ஜெட் தாக்கலாக உள்ள நிலையில் மின்சார மானியங்கள், கடன் தொடர்பாக விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். தமிழக நிதிநிலை அறிக்கை வரும் வெள்ளிக்கிழமை தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நிதிநிலை அறிக்கையில அதிகமாக நிதி ஒதுக்கக்கூடிய துறைகளில் மின்சாரத்துறையும் ஒன்று. என்னென்ன காரணத்தால மின்சாரத்துறைக்கு அதிகமாக நிதி ஒதுக்குறாங்கன்னா, 23.55 லட்சம் விவசாய மின் இணைப்புகளுக்கு இலவசமாக மின்சாரம் கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 100 யூனிட் இலவச மின்சாரம் 2 கோடி இணைப்புகளுக்கு கொடுக்கிறார்கள். இதனால தான் இந்த மின்சாரத்துறைக்கான மானியம் அதிகரிக்கிறது. 100 யூனிட் வரை இலவச மின்சாரத்திற்கு ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 7,015 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. விவசாய மின் இணைப்புக்கு 6,832 கோடியும், குடிசை வீடுகளுக்கு இந்த ஒரு லைட் மட்டும் யூஸ் பண்றவங்களுக்கு 312 கோடியும், வழிபாட்டு தலங்களுக்கு 19 கோடியும், விசைத்தறி மற்றும் சிறு குறு தொழில்களுக்கு முறையே 550 மற்றும் 150 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. இது ஒரு வருஷத்துக்கு சராசரியா, இதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இந்த நிலையில ஆண்டுக்காண்டு பாத்தீங்கன்னா 2016 ஏடிஎம்கே ஆட்சியில தான் இந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் அனைத்து குடும்பங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அப்போது மானியம் பார்த்தீங்கன்னா 10,485 இருந்தது. கிராஜுவலா ஏன்னா வீட்டு மின் இணைப்புகள் அதிகரிக்கவும், அதே போல விவசாய மின் இணைப்புகள் ஆண்டுதோறும் அதிகரிக்கிறதுனால 12,287 17-18 18-19 12,257, அதே போல 19-20 12,616, அதே போல பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்திலையும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 12,832. அதே போல 21-22 நிதியாண்டுல 13,495 கோடி ரூபாயும், 2022-23 நிதியாண்டுல 13,783, அதே போல கடந்த நிதியாண்டுல 23-24 14,976, இந்த நிதியாண்டிலும் கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேல நிதி ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ள துறையாக இந்த மின்சாரத்துறை இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது இந்த திமுக கவர்மெண்ட் வந்த பிறகு 21-22 1 லட்சம் பேருக்கு இலவச மின்சார இணைப்பு கொடுத்தாங்க. 22-23 50,000 பேருக்கும், கடந்த நிதியாண்டுல 50,000 பேருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த மின் இணைப்புகளுக்கு மின்சாரம் கொடுப்பதனாலும், இந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் ஆண்டுதோறும் இந்த மின்சாரத்துறைக்கு கொடுக்கக்கூடிய மானியம் என்பது அதிகரிக்கிறது. அதனால்தான் நாம் சாக்கடிக்கும் மானியம் என்ற தலைப்பில் இதை நம்ம இங்க பகிர்ந்திருக்கிறோம்.